ஹாப்பி கேரட் வணக்கம். இன்றைக்கி ஒரு குயிக் ரவா தோசை சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க, ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, இதோட உப்பு சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தனியாக மிளகும் முந்திரி பருப்பும் தனியாக தாளித்து அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய நேரம் கலக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தோசை வாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் தோசைக்கல்லை காய வச்சுட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை தோசைக்கல் மேலே அங்கங்கே தூவிட்டு மறுபடியும் இந்த ரவா தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரத்துலேருந்து நடுவில் இப்படியே ஊற்றிட்டு வாங்க. அப்புறம் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டு நல்லா பொறுமையாக இருக்கணுங்க. நல்லா வேகணும் ரவை. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக இந்த மாதிரி சூப்பராக சட்னி தொட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.